Hi friends, welcome to Meena's Samayal. Meena's Quick Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பொரியல் கேட்டகரி stuffed பாவக்காய் பொரியல். பாவக்காய் வந்து கசப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த சாப்பிடுறதே இல்ல. அப்படியே சாப்பிடுறவங்க கூட உடம்புக்கு கசப்பு சேர்த்துக்கணுமே அப்படிங்கற ஒரு கட்டாயத்தின் கீழ தான் வந்து சாப்பிடுறாங்க. ஆனா இப்போ நான் செஞ்சு காட்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷா அமைஞ்சிரும். இது வந்து எங்க வீட்டு ஸ்பெஷலுங்க. எந்த அளவுக்கு ஃபில்லிங்கா இருக்கும்னா ஒரு சாம்பாரோ ஒரு கூட்டோ செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு நல்ல ஸ்பைசியான ரசத்தோட வந்து இது ரொம்ப நல்ல காம்பினேஷனா அமைஞ்சிடும். ரொம்ப டேஸ்டியா இருக்கிற எங்க வீட்டு ஸ்பெஷல் ஸ்டஃப்ட் பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். ஸ்டஃப்ட் பாவக்காய் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாவக்காய் வந்து 4 பாவக்காய் எடுத்துர்க்கேன். நீங்க சைஸ் கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஹோல்சமா இருக்கு, நல்ல ஃபேட்டா இருக்கு. ஸ்டஃப் பண்ணி செய்யிறதுனால நல்ல ஒல்லியா தின்னா இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணாம ஓரளவுக்கு வந்து நல்ல ஹோல்சமா இருக்கிற மாதிரி நல்ல ஃபேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி 4 பாவக்காய், ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியாட்டம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள். இந்த 3 தான் வந்து நம்மளுக்கு முதல்ல தேவைப்படும். இது வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த ப்ராசஸ். அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு, அதுக்கப்புறமா மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சீரகம் 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 10 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்க வந்து கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், பொரிக்கிறதுக்கு உண்டான எண்ணெய், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ ஸ்டஃப்டு பாவக்காய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பாவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு பெரிய சங்க்ஸ் ஆட்டம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்லி இந்த சைஸு ஒரு 1.5 to 2 inches இல்லை 1.5 inch போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் இது போட்டுக்கிட்டே வரலாம். பாருங்க, இந்த சைஸ். கார்னர்ஸை வந்து இப்படி நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டு அத்தனை பாவக்காய் வேணும், அத்தனை பீசஸ் வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பாவக்காவை பார்க்கும்போதே அது இத்தனை பீசஸாக டிவைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் கூட நீங்கள் செய்ய உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஸோ ஆக்சுவலாக இதுவே நிறைய வந்துருச்சு. இந்த பாவக்காவை வந்து நான் விட்டுடுறேன். ஸோ இதில் வந்து இந்த பேனில் இந்த புளி கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். பத்தாத அளவுக்கு ரெகுலர் வாட்டரும் சேர்த்துக்கலாம். அதாவது இதெல்லாம் வந்து நல்லா இமர்ஸ் ஆகணும், அது வரைக்கும் தண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள். அந்த கசப்பு வந்து எடுக்கிறதுக்காக நான் மஞ்சள் தூளும் சேர்க்குறேன். இப்போ வந்து இந்த பேனை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ இது ஆன் பண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் மாறணும். இந்த பேனை வந்து நான் அடுத்த பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மசாலா பொருட்களை வந்து வறுக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன், ஜஸ்ட்டு ஸ்பைசஸை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, அடுத்து உளுத்தம் பருப்பு, அடுத்து தனியா. நான் புளி வந்து கரைசலாக சேர்த்துக்காமல், ஏன்னா மசாலா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க போகுது, அதனால் வந்து புளி வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அரைப்படும்போது சௌரியமாக அரைப்பட்டுரும். அடுத்து மிளகு, அடுத்து சீரகம். இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது வந்து ரெட் சில்லிஸை சேர்க்குறேன். ரெட் சில்லிஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த ரெட் கலர் வந்து நம்மளுக்கு வி வில் லூஸ் இட். நான் ஃப்ரெஷ் கோகோனட் சேர்க்குறேன். இன்க்ரீடியன்ஸில் வந்து நான் கோகோனட் சொல்லலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் வால்யூம் வேணும் அப்படின்னு தோன்றதுனால நான் வந்து கோகோனட் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் கோகோனட் பதிலாக ட்ரை கோகோனட், அதாவது கொப்பரையும் சேர்த்துக்கலாம். கொப்பரை சேர்க்கும்போது ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தேங்காய் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து வால்யூம் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த தேங்காய்க்கு வந்து சூடு பட்டால் போதும், ரொம்ப நேரம் வறுக்கும்போது திரும்ப கொப்பரை ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு
ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இது மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ அடுத்து இதே பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து நம்ம மசாலாவை தாளிக்க போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு. ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்தது வந்து பெருங்காயம். நான் கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கிறேன். பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சாச்சு. அடுத்தது வந்து பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் வந்து நல்லா லைட் பிங்க் வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மாடரேட் வச்சுக்கிறேன். ஆனியன்ஸ் வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே வந்து இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பைசஸை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் மசாலா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். டெக்ஸ்டர் வந்து ஓரளவுக்கு கொரன்ட்டு அரைச்சாதான் இந்த ரெசிபிக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம அனியன்ஸ் கூட வந்து நல்ல ப்ரௌனிங் வந்தாச்சு. ஒரு மாதிரி பிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறமா ப்ரௌனிங் வர ஆரம்பித்தாச்சு. நான் வந்து இப்போ ஸ்டவ் நல்லா சிம்மர் பண்ணிடுறேன். இந்த அரைச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நவ் அண்ட் தென் பாவக்காய் வந்து நான் ஸ்டியர் பண்ணிகிட்டு இருந்தேன் மசாலா அரைக்கும் போது. ஸோ இந்த மசாலாவுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் மைல்டான சாம்பார் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் பொருத்தமாக இருக்கும். இல்லைன்னா பிளெயின் ரசம் அண்ட் ஒரு துவையல் கூட வந்து ஆப்டாக இருக்குங்க. ஏன்னா இந்த பொரியல் வந்து ஓரளவுக்கு நல்லா என்ஜாயபுளாக ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் வந்து அடுத்த கோர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் மைல்டு பண்ணிக்கலாம். ஸோ our stuffing is ready. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் 5 to 10 மினிட்ஸாக வந்து நம்ம பாவக்காய் கொதிச்சிட்ருக்கு. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா நிறம் மாறி இருக்குது, ஹாஃப் குக் ஆகிருக்கு. ஸோ ஒன்று எடுத்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். இது வந்து நல்ல ஃபேன் காற்றுல வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பாவக்காய் வந்து எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. ஸோ அடுத்து ஒரு பேனில் ஆல்ரெடி பொரிக்கிறதுக்கு உண்டான எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இது பாட்டில் சூடாக இருக்கட்டும். ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா கூட அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா பாவக்காய் அப்படிங்கிறதுனால லைட்டு கசப்பு இருக்கும். இந்த எண்ணெயை வந்து அடுத்த 2 to 3 days வந்து நீங்கள் பொரியல் செய்கிறதுக்கோ கூட்டு செய்கிறதுக்கோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் ஒரு மாதிரி மாட்ரேட்டாக வந்து எல்லாம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இது சூடாகிறதுக்குள்ளே இந்த பாவக்காய் வந்து இந்த மாதிரி ஒரு தின்னான ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. ரொம்ப அகலமாக இருக்கிறது வேண்டாம். இப்படி கேர்ஃபுல்லாக இப்படி சீட்ஸை வந்து ஸ்கூப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இது பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து நான் உள்ள சீட்ஸ் வந்து எடுத்தாச்சு. எண்ணெயும் சைமல்டேனியஸாக காஞ்சிருச்சு. இப்போ 1 by 1 கேர்ஃபுல்லாக எண்ணெயில் போட்டுடலாம். போட்ட உடனே டர்ன் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து இதே மாதிரி ஃபார்செப்ஸால் 1 by 1 டர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்ல ப்ரௌனிங் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் முதல் போட்டதுக்கும் இப்போதைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். முதல்ல பேனில் பிளேஸே இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் மூமெண்ட் இருக்குது. ஸோ ஒகேஷ்னலாக ஒவ்வொரு 2 மினிட்ஸ்க்கு வந்து இப்படி டர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தட் ஈவனாக வந்து ப்ரௌனிங் வரதுக்காக. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரிவர்ஸ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ 2 பக்கமும் திருப்பியாச்சு. இது பாருங்கள், எல்லா பக்கமும் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனாக வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் த ரைட் கலர். நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆயில் வந்து நல்லா ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணலாம். ஸோ எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலாவை ஸ்டஃபின் பண்ணலாம். இப்போ நம்ம பாவக்காய் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆறியாச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா வந்து நீங்கள் உப்பு காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உப்போ காரமோ பத்தாத அளவுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பாவக்காயிலையும் இந்த மாதிரி பூர்ணமாக ஃபில்லப் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் இந்த மசாலா வந்து நல்ல காரசாரமாக இருந்தால் நல்ல ஜோராக இருக்கும். ஸோ நல்ல ஃபுல்லாக வந்து ஸ்டஃப் பண்ணுங்கள். சரி, இந்த மாதிரி. இந்த ப்ராசஸ் ஓரளவுக்கு லெபோரியஸாக இருந்தால் கூட, ஏன்னா பாவக்காய் வந்து ஆன் த ஹோல் நிறைய பேர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுற ஒரு வெஜிடபிள். ஸோ இந்த மாதிரி டேஸ்டியாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூலில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம 3 பாவக்காய் எடுத்தோம். 3 பாவக்காய் எடுக்கும்போது எத்தனை பீஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாவக்காவை செலக்ட் பண்ணி வாங்கும்போதே வந்து நல்ல ஃபேட்டாக வாங்கணும் ஒன்று. அடுத்தது வந்து இத்தனை பீஸ் நம்ம கட் பண்ணால் இத்தனை பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மசாலா வந்து இந்த அளவுக்கு மசாலா மீந்திருக்கு பாருங்கள். இது நெய் சாதத்துக்கு வந்து அப்படியே வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரசம் சாதம்க்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கர்ட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஸோ இந்த மசாலாவை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து மிஸ்கால்குலேட் ஆகும் இல்லையா? ஸோ கரெக்டாக எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் இந்த பொரியல் செய்யும்போது மசாலா கொஞ்சம் அதிகமாக செய்யுமா அப்படின்ட்டே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நான் அதிகமாகவே செஞ்சுருக்கேன். ஸோ ஆர் ஸ்டஃப்ட் பாவக்காய் பொரியல் இஸ் ரெடி. ஸோ ஸ்டஃப்டு பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்களே. இது சுட சுட நெய் சாதத்துக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். ரசத்துக்கும் நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்கும். ஒன்று வந்து கொஞ்சம் வார்மாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடுவீங்க. அந்த கிறிஸ்ப் டெக்ஸ்சர் போகாத வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த பொரியலை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா சமையலை பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.